தம்பி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. மணி அண்ணன் பேசுகிறேன்ப்பா. சொன்னா மணிண்ணா. யூடியூப் சேனல் இன்டர்வியூ வந்திருக்கேன். சொன்னா. அது என்னன்னா, அந்த மதுரை மாநாட்டில் வந்து பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட நபர் வந்து நீ இல்லை, இந்த இன்னொரு பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காப்புல. அவங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னு கேளுங்க, நான் ரெடி எடுத்து வந்து கொடுக்க. உங்களுக்கு ஏதாவது கட்சியினுடைய தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அழுத்தமானது கொடுக்கப்பட்டதா? நான் தாவேக்கான்னு சொல்லல, எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து வேற ஏதாவது அழுத்தமானது கொடுக்கப்பட்டதா? அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவரா இல்ல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பரிச்சயமே இல்லாத ஒருத்தரா? அவர் யாருன்னே எனக்கு தெரியல. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க 1967 1977 இந்த 2 தேர்தலை வந்து மேற்கோள் காமிப்பதற்கான காரணம் என்னவென்றால் மக்கள் புரட்சி வெடித்தது. அதனால வந்து இங்க வந்து கூத்தாடிகள், சினிமாக்காரர்கள் என்று யாரையும் விமர்சிப்பதற்கு திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. 1967 திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு ஐயா எம்ஜிஆர் என்கின்ற கூத்தாடியினுடைய உதவி இருந்ததால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக கட்சியை சார்ந்தவர்களை பார்த்து கேள்வி கேட்கணும். ஆட்சியில யாரு இருக்கிறா? யாரு சமூக நீதி பேசுறா? யாரு சமத்துவம் பேசுறா? இது பெரியாரிய வழியில் ஆட்சி நடக்கிறது என்று யார் சொல்றா? அப்ப விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாங்க. அதற்காக தானே தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அவர் ஏன் போறாரு? எதற்காக அரசியல் கட்சி நம்ம ஆரம்பிச்சோம்? டேக்வோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. தாவேகா மாநாட்டுக்கு பிறகு நாம சந்திக்கிறோம். அந்த மாநாட்டு தொடர்பான விஷயங்களை அப்புறம் பேசுவோம். இப்போ முதல்ல வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து கரண்ட் டாபிக்கா இருக்காரு. இப்போ வந்து அதிமுகல இருந்து விலகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் எழுந்த உடனே டிஎம்கேல போய் அவர் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களோட பயணித்தாரு, ஜெயலலிதா அவர்களோட பயணித்தாரு, தொடர்ந்து அந்த மாதிரியான பயணங்கள் இருக்கும் பொழுது அப்போ ஒருவேளை அவர் தாவேகாவோட வந்து சேருவாரா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சசிகலா அவர்களுமே வந்து அரசியல்ல ரீஎன்ட்ரி கொடுத்திருக்க உடனே ஓகே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியை வந்து நிலைப்பாடு நிறுத்திட்டு கூட்டணி தொடர்பா தாவேகாவோட இணைவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து யார் கூட்டணிக்கு வரணும், யார் கட்சிக்குள்ள வர வேண்டும் என்பது எல்லாமே வந்து எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முடிவு செய்வாங்க. அவர் தான் எங்க கட்சியோட தலைவர். அவர் தான் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சரும் கூட. மக்களிடம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக எங்க தலைவர் இருக்கிறாங்க. அதனால வந்து இது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை. அந்த உட்கட்சி பிரச்சனை வந்து நம்ம தலையிட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமைகள் இருக்கு, கருத்து சொல்றதுக்கு உரிமைகள் இருக்கு. அந்த அடிப்படையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. எங்க கட்சிக்கு எதிராகவோ எங்க கட்சிக்கு ஆதரவாக ஏதாவது அவர் கருத்து சொல்லியிருந்தாருன்னா அதற்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அது அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஒரு உட்கட்சி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேகாவை நோக்கி வராருன்றப்போ அது தாவேகாவின ஒரு கூடுதல் பலமா இருக்குமா? இல்ல, எங்க கட்சியினுடைய பலமே எங்க தலைவர் தளபதி தாங்க. எங்க அண்ணன் விஜய் தான். வேற யாரும் பலம், அண்ணன் தான் பலமே, எங்க தலைவர் தான் பலமே. விஜய் அவர்களுடைய சமீப கால பேச்சு உரையெல்லாம் எடுக்கும்பொழுது அவர் நிறைய இடத்துல முன் வச்ச விஷயம் வந்து 1967-77 தேர்தல் போல இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த 2 தேர்தலையுமே வந்து வெற்றி பெற்றவங்களை பார்க்கும்பொழுது நிறைய களப்பணிகள் செஞ்சிருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய ஒரு பெரிய வெற்றிக்கு காரணமா இருந்தது கூட்டணி கட்சிகளுடைய உதவி அப்படின்னு சொல்லலாம். ஆனா தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள்னு வரும்பொழுது இன்னும் சரியான ஒரு புரிதலுக்கே எங்களால வர முடியல. டிஎம்கே வாய்ப்பே கிடையாது, பிஜேபி கூடயும் கை சேர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஏடிஎம்கேவும் வந்து பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க. பிரேமலதா ஒருவேளை வருவாங்களோன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவங்களுமே வந்து ஒரு மாதிரி டைலமோல தான் இருந்துட்டு இருக்காங்க. இங்கேயா அங்கேயான்னு தெரியாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிஎம்கே கூட போய் சேர்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய அணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூட்டணிக்கான ஒரு விஷயமா எதிர்பார்க்கலாமா, இல்ல சும்மா அரசியல் களத்துல வந்து ஒரு ரூமர்ஸ்னு ஒரு கிளம்பும் இல்லையா, அப்படி பார்க்கலாமா? அதாவது இது வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம இது அவங்களுக்கா இல்ல தாவேகா? அதாவது எங்க தலைவரின் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாற்று கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் வந்து எங்க தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் என்று அவர் சொல்றாருன்னா எங்க தலைவருடைய அரசியல் வருகையும் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கிடைத்த மக்கள் ஆதரவையும் அவர் பார்க்கிறாரு. பார்க்கின்ற பொழுது அவருக்கு தோணுது அப்போ இவர் தலைமையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சொல்றாரு அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட போகுது. இப்போ நீங்க சொன்னீங்க 1967 1977
இந்த 2 தேர்தலை வந்து மேற்கோள் காமிப்பதற்கான காரணம் என்னவென்றால் மக்கள் புரட்சி வெடித்தது. 1967 மக்கள் புரட்சி வெடித்ததின் அடிப்படையில் தான் திமுக ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனாங்க. 1977 எம்ஜிஆர் என்கின்ற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவனை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி அரியணையில் அமர வைத்தாங்க. அப்ப இந்த 2 தேர்தலையும் வந்து மேற்கோள் காமிச்சு பேசுவதற்கான காரணம் என்னவென்றால் அதே போன்ற மக்கள் புரட்சி 2026 உருவாக போகுது. அதனால வந்து இங்க வந்து கூத்தாடிகள், சினிமாக்காரர்கள் என்று யாரையும் விமர்சிப்பதற்கு திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. 1967 திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு ஐயா எம்ஜிஆர் என்கின்ற கூத்தாடியினுடைய உதவி இருந்ததால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கட்சியில இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, வந்தாங்க, திமுக வந்து இவங்களோட கூட்டணி அமைச்சது, அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருந்தது நீங்க கேள்வி கேட்டீங்களா? எங்க தலைவர் தளபதி அவர்களுக்கும் அரசியல் அனுபவம் இருந்தது. அவர் களத்தில் அரசியலை கற்றுக்கொண்டார். களத்தின் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை அவர் கற்றுக்கொண்டார். எங்கெல்லாம் போராட வேண்டும் என்று அவர் போராடி இருக்கிறார். அவர் திடீர்னு சினிமால இருந்து அப்படியே குதிக்கல அரசியலுக்கு. 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறார். எந்த இடத்துலலாம் குரல் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவரால் முடிந்த வகையில் குரல் கொடுக்கிறார். ஏன்னா அவர் சினிமா நடிக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு சினிமாவில் அவர் நடிக்கிறாருன்னா அந்த படம் உருவாவதற்கு குறைந்தது ஒரு 5000 10,000 பேர் உழைப்பார்கள். அப்போ அவரால் அந்த படத்திற்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்போ அவர் ஏதாவது ஒன்று பேசி அதனால் அரசு வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்திற்கு உள்ளாகி அந்த படத்தை வந்து தடை செய்து விட்டார்கள் என்றால், அந்த படத்தை வந்து திரையரங்கத்திற்கு கொண்டு வர விடாமல் தடுத்துட்டாங்கன்னா பாதிப்பு என்பது அவருக்கு மட்டும் கிடையாது, தயாரிப்பாளருக்கு பாதிப்பு, அந்த படத்தில் நடித்தவங்களுக்கு பாதிப்பு, அந்த படத்தில் பின்புறமாக வேலை செய்தவர்கள் எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு துறையில் இருந்தும் கூட தன்னோடு பணி செய்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் மக்களுக்காகவும் குரல் கொடுத்தார். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்னன்னா, இந்த மீனவ பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரியான ரொம்ப நாளா நம்ம பேசிட்டு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே மாநாட்டு மேடையில வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசினார் இல்லையா? ஓகே, அதுவும் பிரச்சனை தான், பேசப்பட வேண்டிய பிரச்சனை தான், அவர் பேசினது எல்லாமே ஓகே தான். ஆனா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையான ஆணவ படுகொலை, என்னதான் நம்ம 2026 நோக்கி பயணிச்சுட்டு இருந்தாலுமே ஆணவ படுகொலை இன்னும் நம்ம சமூகத்துல நடக்குது அப்படிங்கிறது மனிதர்களா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை பத்தி விஜய் அவர்கள் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில விஜய் அவர்கள் பேசாம போனது பல பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த கேள்வியை நீங்க யாரை பார்த்து கேட்கணும்னா திமுகவை பார்த்து கேள்வி கேட்கணும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கணும். திரு முதலமைச்சர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கணும். திமுக கட்சியை சார்ந்தவர்களை பார்த்து கேள்வி கேட்கணும். ஆட்சியில யாரு இருக்கிறா? யாரு சமூக நீதி பேசுறா? யாரு சமத்துவம் பேசுறா? இது பெரியாரிய வழியில் ஆட்சி நடக்கிறது என்று யார் சொல்றா? தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாங்க? சாதி வெறி மனிதனை சாக்கடையாக்கும், மதவெறி மனிதனை கொடிய மிருகமாக்கும். அப்ப சாதி வெறியால் தானே ஆணவ படுகொலைகள் நடக்குது. அப்போ பெரியார் வழியில் ஆட்சி செய்யக்கூடிய திமுக எதற்காக இந்த ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கு ஏன் தயங்குகிறது? மாநாட்டு மேடையில் 6 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். அந்த 6 தீர்மானத்தில் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று ஒரு தீர்மானம் இருக்கு. தம்பி கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அதை கண்டித்து எங்கள் கட்சியின் சார்பாக தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க, கண்டித்து அறிக்கை வெளியிட்டாங்க. ஆணவ படுகொலைகள் கூடாதுன்னு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. யார் சொல்லி வெளியிட்டு இருப்பாங்க? எங்க தலைவர் சொல்லி தானே வெளியிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் பெரியார் அவர்களை கொள்கை வழி தலைவர்களாக முன் வச்சிருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எங்க கட்சியின் கொள்கை தலைவராக நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். இந்த 2 தலைவர்களும் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் மனித ஒற்றுமைக்காகவும் சகோதரத்துக்காகவும் போராடிய தலைவர்கள். அவர்களை கொள்கை வழி தலைவர்களாக கொண்ட நாங்கள் வந்து எப்படி சமூக நீதிக்கு எதிராக இருப்போம், சமத்துவத்துக்கு எதிராக இருப்போம்? நாங்கள் வந்து ஆணவ படுகொலை ஆதரிக்கிறோம்னு சொல்கிறோமா இந்த இடத்துல? அது ஆணவ படுகொலைகள் கூடாதுன்றோம். சாதி ரீதியாக நடக்கக்கூடிய படுகொலைகள் எல்லாமே மிக மோசமானது, அயோக்கியத்தனமானது, சமுதாயத்தை பின்னோக்கி கொண்டு செல்கிறது. இது கூடாது. வாய்க்கிலேயே பேசுகிற, சமூக நீதி மாடல் என்று பேசுகிற, சமத்துவ மாடல் என்று பேசுகிற, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக கட்சி எதற்காக கள்ள மௌனம் காக்கிறார்கள்? எதற்கு அமைதியாக இருக்கிறாங்க? உங்கள்கிட்ட தானே ஆட்சி இருக்குது, உங்கள்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்களேன். அப்போ இந்த திமுக என்பது ஒரு சாதியவாத அரசாக செயல்படுகிறது. சாதியவாதிகளுக்கு ஆதரவாக திமுக இருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் ஏற்படுது. இப்போ எதற்காக நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க? ஆணவ படுகொலை நடந்துச்சுல, கவினுடைய படுகொலை நடந்து எத்தனை நாட்கள் ஆகுது? அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்கு. ஏன் ஒரு தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டியதானே? பொய்யான திராவிட மாடல் பேசக்கூடிய மாநாட்டு மேடையில் எழுப்பி இருக்கலாம் இல்லையா? எங்க மாநாட்டு மேடையில் எங்கள் தலைவர் அவர்கள் பேசிய பேச்சு என்பது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு.
திமுகவுக்கு சேர்ந்ததால் தான் திமுக கதறி கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, ஏன் மாநாட்டு மேடையில் இதை பேசியிருக்கலாம் அதை பேசியிருக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எந்த இடத்துல போய் எதை பேசினால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த இடத்துல போய் எங்கள் தலைவர் பேச போகிறார். நீங்கள் மதுரை மாநாட்டில் ஏன் பேசலன்னு கேட்குறீங்க. இப்போ எங்கள் தலைவர் நாளைக்கு தென் மாவட்டம் முழுவதும் போக போகிறாரு, கொங்கு மண்டலம் போக போகிறாரு, சென்னை முழுவதும் வர போகிறாரு, வட மாவட்டங்கள்லாம் சுற்றுப்பயணம் போக போகிறாரு. எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் மூர்க்கமாக இருக்கிறதோ, திமுகவால் ஏமாற்றப்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறதோ, அதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் எங்கள் தலைவர் பேச போகிறார். அப்போ விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாங்க. அப்போ அதற்காக தானே தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அவர் ஏன் போகிறாரு? எதற்காக அரசியல் கட்சி நம்ம ஆரம்பித்தோம்? மக்களுக்காக, மக்களுக்கு சேவை செய்வதற்கு, மக்களுக்கு நல்லது செய்வதற்காக. அதிகாரம் என்பது மக்களுக்கானதாக இருக்கணும். அதிகாரம் என்பது அரசுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டு இருக்கு. தமிழ்நாடு என்பது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாகத்தான் இருக்கு. ஆனால் இந்த ஆட்சியும் அதிகாரமும் எளிய மக்களுக்காக இருக்கணும். ஜனநாயகம் எல்லாருக்கும் கிடைக்கணும், சமத்துவம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கு. ஓகே, தொடர்ந்து நீங்க பேசும்போது சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்து மாநாட்டு மேடையில தீர்க்கமா பேசினாரு, பல தீர்க்கமான முடிவுகளை வந்து முன்மொழிந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. மாநாட்டு மேடையில விஜய் அவர்கள் வந்து முக்கியமா ஒரு வார்த்தை குறிப்பிட்டு பேசினாரு, ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள். இதுதான் மாநாட்டு மேடையில வந்து ரொம்ப ஓங்கி ஒலித்த குரலோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு வந்து பல அரசியல் பாசிச பிஜேபியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அது உங்களுக்கு கேட்கல? அது ஓகே. நான் வந்து குடும்ப ஆட்சி, மன்னார் ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக வீழ்த்தப்படணும் எனக்கு தலைவர் பேசினாரு. அதெல்லாம் உங்களுக்கு கேட்கலையா? பல விஷயங்கள் பேசினாரு. இப்போ வந்து வாரிசு அரசியல்ன்ற மாதிரி பல விஷயங்கள் முன் வச்சு பேசுறாரு. இப்போ என்னோட क्वेश्चन என்ன அப்படின்னா, டிஎம்கே விமர்சிக்கும் வகையில அந்த அப்பாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உடைக்கிற வகையில வந்து அங்கிள்னு பேசியிருக்காரு. அவர் அங்கிள் பேசுறது தவறுன்னு சொல்ல வரீங்க தானே? அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தாரு. இதற்கு அரசியல் களத்துல பலவிதமான எதிர்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை பேசும்பொழுது, பொதுவெளியில பேசும்பொழுது வார்த்தை உபயோகம் இருக்குல்ல, அதை பார்த்து செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா டிஎம்கே சைட்ல இருந்து இதை எப்படி நகர்த்திருந்தாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கட்சிகள் ஏதாவது பேசுறாங்க, பேசிட்டு போட்டோன்னு ரொம்ப ஈஸியா கடந்து போயிட்டாங்க. சரி, நாங்க சின்ன கட்சி தானே, ஏன் அந்த சின்ன கட்சி நடத்தக்கூடிய மாநாட்டை தடுப்பதற்கு ஏன் நீங்க அவ்வளவு வேலை செஞ்சீங்க? காவல்துறையை வச்சு முடக்குவது, அடக்குவது, அந்த மதுரை மாவட்டத்தை சார்ந்த அமைச்சரை வைத்து மாநாட்டிற்கு பல இடையூறுகளை ஏற்படுத்துவது, மாநாட்டுல சேர் போடலனா கூட டிஎம்கேவை தான் சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம். ஏங்க குற்றமுள்ள நெஞ்சுதாங்க குறுகுறுக்கும். இப்போ நாங்க வந்து அவங்கள சொல்றோம், நீங்க வந்து ஒழுங்கா வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்னா நீங்க ஏன் முன்னாடி முண்டி அடிச்சுட்டு ஏன் பதில் சொல்ல வரீங்க? மாநாடு நடக்கின்ற பொழுது மாநாட்டு திடலுக்கு மக்கள் வந்துவிடக் கூடாது என்று, அது வரைக்கும் நல்லா இருந்த சாலையை பராமரிக்கிறோம் என்று முன்னாடியும் பின்னாடியும் நோண்டி போட்டு மக்களை வரவிடாமல் தடுத்தது யாரு? மாநாட்டிற்கு பலர் வாகனங்கள் வந்து பதிவு செஞ்சாங்க. அந்த வாகன உரிமையாளர்கள்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டியது யாரு? யாரோட காவல்துறை? அமெரிக்கா காவல்துறை வந்து மிரட்டினாங்க, இல்லை ஜப்பான் காவல்துறை வந்து மிரட்டினாங்களா? தமிழ்நாட்டு காவல்துறை தானே மிரட்டினாங்க. தமிழ்நாட்டு காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் மிரட்டினாங்களா? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் மிரட்டப்பட்டாங்க? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இன்று வரை கண்காணிக்கப்படுறாங்க? எங்கேயுமே வந்து சுவர் விளம்பரம் பண்ண முடியல, போஸ்டர் ஒட்ட முடியல, பேனர் வைக்க முடியல, நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல. முறையாக காவல்துறையிடம் அனுமதி வாங்கி நலத்திட்ட உதவிகள் பண்ண வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அனுமதி கொடுப்பதில்லை. காலதாமதம் செய்கிறீங்க, புறக்கணிக்கிறீங்க, அடாவடித்தனத்தை செய்கிறீங்க. நாங்கள் சின்ன கட்சி தானே, ஏன் செய்யணும்? மௌனமாக கடந்து போக வேண்டியதானே? அப்போ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்களே, இப்போ அங்கிள் என்கின்ற வார்த்தையில் என்னமா தப்பு இருக்குது சொல்லுமா? அங்கிள் என்கின்ற வார்த்தை ஆபாசமான வார்த்தையா? ஏற்றுக்க முடியலையோ ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். இல்லை, அங்கிள்ன்றது நல்ல வார்த்தை தானே. இப்போ அப்பா, எங்களை எல்லாத்தையும் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு யாரை கேட்டு நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? என்கிட்ட கேட்டாங்களா? இல்லை உங்ககிட்ட கேட்டாங்களா? உங்களுக்கு யார் அப்பா? என் அப்பா தான் எனக்கு அப்பா. எனக்கு யார் அப்பா? உங்கள் அப்பா. ஸ்டாலின் எப்படி உங்களுக்கு அப்பா ஆனாரு சொல்லுங்க? ஒரு மரியாதை நிமித்தம் காரணமா. ஏன் அந்த அங்கிள் என்பது ஒரு மரியாதையான வார்த்தை தானே. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு இது கொடுத்துருங்க, ஒரு அட்டவணைப்படுத்துங்க, இதெல்லாம் மரியாதையான வார்த்தை. டாடின்னு கூப்பிடுறதுக்கும் இடையில ஒரு அப்பான்னு கூப்பிட வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் தான் ஒரே கேள்வி. எனக்கு வந்து என்னை பெத்தவன் தாங்க எனக்கு அப்பா. இது தொடர்பாகவே ஒரு விமர்சனத்தை நான் நிறைய பேர் முன் வச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட அதையுமே சொல்றேன். என்ன அப்படின்னா, தைரியமா வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றாரு, ஏன் ஜெயலலிதா ஆன்டின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கல? அந்த தைரியம் விஜய் அவர்களுக்கு இல்லையோ? இப்ப யார் ஆட்சியில இருக்கா?
எங்கள் தலைவர் எப்போ கட்சி ஆரம்பிச்சு வந்தார்? இப்போ தானே தமிழக வெற்றி கழகம்னு வந்திருக்கிறாரு. ம். இப்போ யார் ஆட்சியில் இருக்கிறா? இப்போ ஸ்டாலினை நாங்கள் விமர்சிக்கிறோம், ஐயா மோடி அவர்களை விமர்சிக்கிறோம், பிஜேபியை விமர்சிக்கிறோம், திமுகவை விமர்சிக்கிறோம். ஒன்றியத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது, மாநிலத்தில் திமுக ஆட்சியில் இருக்குது. ஆட்சியில் இருக்கிறவங்கள தானே நாங்கள் விமர்சிக்கிறோம். நாங்கள் ஏதாவது காங்கிரஸ் ஏதாவது விமர்சிக்கிறோமா? இல்லை திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சி அண்ணன் திருமாவை ஏதாவது நாங்கள் விமர்சிக்கிறோமா? இல்லை கம்யூனிஸ்டுகள் ஏதாவது விமர்சிக்கிறோமா? இல்லை அது இஸ்லாமிய அமைப்புகள் ஏதாவது நாங்கள் விமர்சிக்கிறோமா? யார் விமர்சிக்கணும்? என்ன தேவை இருக்குது? அதிகாரத்தில் யார் இருக்கா? யார் ஆட்சியில் இருக்கா? யார் முதலமைச்சராக இருக்கா? யார் பிரதமராக இருக்கா? அவர்களை பார்த்து தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அப்போ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அது குறித்து எங்கள் தலைவர் கேள்வி கேட்குறாங்க. ஒன்றியத்தினுடைய பிரதமராக ஐயா மோடி அவர்கள் இருக்காங்க. அப்போ அது குறித்து கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது நீங்கள் வந்து ஏன் அவங்கள ஏன் கேள்வி கேட்கல? ஏன் எதற்கு கேட்கணும்? இப்போ யார் ஆட்சியில் இருக்கா? திமுகவே விமர்சிக்கிறீங்க, அதிமுக பற்றி பேசவே மாட்டேன்றீங்க. அப்படின்னா ஆட்சியில் அதிமுக இருந்தால் அதிமுக நாங்கள் கேள்வி கேட்டிருப்போம். இப்போ 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரப்போகுது, அது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. யார் கொண்டு வர போகிறா? தமிழ்நாடு மக்கள் தானே. மக்கள் ஓட்டு போட்டால் தானே அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக முடியும், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர முடியும். திமுக சிறப்பான ஒரு ஆட்சி செய்திருந்தால் நாங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? அப்போ எங்கு திரும்பினாலும் ஊழல், எங்கு திரும்பினாலும் பொய்யான வாக்குறுதிகள். இப்போ ஐயா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு போயிருக்கிறாங்க. எதற்கு போயிருக்கிறாங்க? முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு முதலீட்டை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போயிருக்கு. கடந்த முறை போனீங்களே, எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தீங்க? தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதுலே வந்து தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு. 40,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்களே, குறைஞ்சிட்டு வருதுல. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு ஒன்றிற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதி செய்வோம் என்று வாக்குறுதியில சொன்னீங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, விலைவாசி விண்ணை முட்டக்கூடிய வகையில மக்கள் மிகப்பெரிய ஒரு திண்டாட்ட நிலையில் இருக்கிறாங்க. நீங்க எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டீங்களா? பொய்யான வாக்குறுதிகள் தானே எல்லாமே. முதலீட்டாளர்களை வந்து ஈர்க்க போறோம், தமிழ்நாட்டுக்கு முதலீடை கொண்டு வர போறோன்றீங்க. சரி, கடந்த முறை போய் எவ்வளவு முதலீடை கொண்டு வந்தீங்க? சொல்லலை. வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க, வெளியிட்டீங்களா? கிடையாது. சரி, வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் முதலீடை கொண்டு வருவதாக இருந்தால் எதற்காக 9 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க? தமிழ்நாடு ஏன் வந்து கடனில் நம்பர் 1 மாநிலமாக ஏன் இருக்கணும்? கடன்லேயே இந்தியாவிலே நம்பர் 1 நம்ம. ஏன் அவ்வளோ கடன் வந்துச்சு? நீங்கள் தான் நம்ம மிக சிறப்பான தொழில் வளர்ச்சிகள் மிக சிறப்பு, தேனாரும் பாலாரும் ஓடுது, இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. அப்படின்னா எதற்காக இத்தனை லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கிறீங்க? சரி, அவ்வளோ கடனை வாங்கிட்டீங்களே, எந்த துறையிலாவது மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? எல்லா பக்கமும் போராட்டம். ஆசிரியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, ரிப்பன் பில்டிங் வெளியில போராடினாங்க, உரிமைக்காக போராடினாங்க. ஆனால் அவர்களை எப்படி கைது செய்தாங்க? இரவுல குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டு அவ்வளோ இழிவான முறையில் கைது செய்து கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கூலி படம் பார்த்துட்டு இருந்தார். கூலிக்காக போராடிய தூய்மை பணியாளர்களை கொடுமைப்படுத்திட்டு அவர் கூலி படம் பார்த்து இவர் முதலமைச்சரா? இவரை நாங்கள் வந்து அப்பான்னு சொல்லணுமா? ஓகே, தொடர்ந்து தாவேக்காவுடைய மாநாட்டை வந்து விமர்சிக்கும் பொழுது மாநாடு முடிஞ்சுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்ப பிரச்சனையே உருவெடுத்துச்சுன்னு சொல்லலாம். பவுன்சர்களால தூக்கி எறியப்பட்ட அந்த ஒரு நபர் ஃபர்ஸ்ட் போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அவரு தான் உண்மையான நபர். அவர் வந்து ஜோடிக்கப்பட்ட நபர், பொய்யான நபர், போலியான ஒரு நபர். செகண்ட் கொடுத்தவர் தான் வந்து ஜோடிக்கப்பட்ட நபர் அப்படின்னு கேள்விப்பட்டோமே. எந்த செகண்ட்? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போனார் பாத்தீங்களா, அவர் தான் வந்து ஜோடிக்கப்பட்ட நபர். அவர் ஜோடிக்கப்பட்ட நபர், அவர் ஜோடிக்கப்பட்ட நபர், அவர் உண்மையான நபர் கிடையாது. சரி, அது காவல்துறையாலோ இல்ல ஆளுங்கட்சியாலோ இல்ல திமுக கட்சியை சார்ந்தவர்களாலோ மிரட்டப்பட்டு இது போன்ற ஒரு புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வச்சு அதன் மூலயமாக வழக்கு பதிவு எங்க தலைவர் மீது, எங்க கட்சியை சார்ந்தவர்கள் மீது எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆள் மாறாட்டம். அப்படி பண்றாங்க, அப்படிதான் பண்றாங்க. உண்மையான நபர் வந்து அஜய் என்கின்ற ஒரு தம்பிங்க. ஓகே, அவர் தான் உண்மையான நபர். அவர் தான் வந்து அந்த பவுன்சரால் தூக்கி எறியப்பட்ட கீழே வந்து இது பண்ணப்பட்டவர். சரிங்களா? அவர் ஏற்கனவே முதல் மாநாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், விக்ரவாண்டி வி சாலையில் நடந்த அந்த முதல் மாநாட்டில் ரேம்பில் தலைவர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் எடுத்து தூக்கி போடுவார் தெரியுங்களா? தூக்கி போடும்போது ஒரு பையன் கேட்ச் பிடிப்பார்ல, அவர் தான் அஜய். ஓகே, அந்த தம்பி தான் இந்த மாநாட்டில் வந்து பவுன்சரால் கீழே தள்ளிவிடப்பட்ட நபர். இதுதான் உண்மை. ஆனால் ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காருல, நான் தான் வந்து தூக்கி வீசப்பட்டேன், எனக்கு உடம்புலாம் அடிபட்டுருச்சு, எனக்கு வந்து நியாயம் வேணும், நீதி வேணும்னு ஒரு தம்பி போறாருல, அவர் வந்து ஜோடிக்கப்பட்ட பொய்யான ஒரு நபர். என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்குங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அந்த பையன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த உடல் அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
அந்த அந்த உண்மையான பவுன்சரால் தள்ளிவிடப்பட்ட நபர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி வேணா பேசுகிறேன். அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர், அவர் பேர் அஜய். அவர் தான் உண்மையான ஒரு நபர். நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஹலோ தம்பி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. மணி அண்ணன் பேசுகிறேன்ப்பா. சொன்னா மணிண்ணா. யூடியூப் சேனல் இன்டர்வியூ வந்திருக்கேன். சொன்னா அது என்னன்னா, அந்த மதுரை மாநாட்டில் வந்து பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட நபர் வந்து நீ இல்லை, இந்த இன்னொரு பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காப்புல, அவர் தான் சரத்குமார், அவர் பேர் சரத்குமார், அவர் தான் உண்மையான நபர் அப்படின்னு நம்ம நெறியாளர் சகோதரி வந்து கேட்குறாங்க. அவர் கிடையாதுமா தம்பி, அஜயன் ஒருத்தர் இருக்கிறாப்புல, அவர் தான் உண்மையான நபர். அவர் தான் வந்து தளபதிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய தம்பி, கட்சிக்கும் விசுவாசமாக இருக்கிறாரு. அவரே பல காணொளி வாயிலாக வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த சகோதரிக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நீ சொல்லு, உன்னோட கருத்தை சொல்லுப்பா. அவங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னு கேளுங்க, நான் ரெடி எடுத்து வந்து கொடுக்க. நான் உங்களுக்கு என்ன நீங்க ஆதாரம் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணுங்க தம்பி உடனே தருவான். என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? என்ன ப்ரூஃப் கேளுங்க, என்ன ஆதாரம், எத்தனை மணிக்கு கிளம்பணும், எத்தனை மணிக்கு அங்க போனோம், எல்லா ஆதார ப்ரூஃப் நான் எல்லாமே ரெடியா இருக்கிறேன். இம்மா நாள் நான் பார்த்தேன், இம்மா நாள் வீடியோ போட்டாங்க. இது நான் தான் தெரிஞ்ச உடனே அவங்க வீடியோவும் போடல, ஒன்னும் போடல, அவங்களே சைலண்டா ஆயிட்டாங்க. தெரியுதுல, அதுல தெரியுதுல. அப்ப வந்து அந்த சரத்குமார்ன்ற நபர் வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட நபர், ஆள் மாறாட்டம். ஆமா ஆமா, அது ஜோடிக்கப்பட்ட. சரி தம்பி, சரி தம்பி, ரொம்ப தெரியுதுல. நான் ஒரு நாள் வந்து வீடியோ போட்டிருந்தேன், அவங்க திருப்பி வீடியோ போட்டாங்க. இது எல்லாமே நான் ப்ரூஃப் எல்லாமே அனுப்பிச்சுட்டு பார்த்தாங்க. ஆமா, இப்ப நீ ஆதாரத்தை காமிச்ச பிறகு அவங்க எந்த வீடியோ எந்த சேனல்லையுமே பேசுறது இல்லையே. ஆமா ஆமா, நான் தான் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் எப்படி பேசுவாங்க அவங்க? கண்டிப்பா 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 கண்டிப்பா. சரி பேசலாமா? பேசுங்க பேசுங்க. சகோதரி பேசுறாங்க தம்பி. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். ஓகே ஓகேயா நீங்க இப்ப எல்லாமே? நான் எது ப்ரூஃப் எல்லாமே காட்டுறேன், எல்லாமே ப்ரூஃப் ரெடி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கட்சியினுடைய தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அழுத்தமானது கொடுக்கப்பட்டதா? நான் தாவேக்கான்னு சொல்லல, எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து வேற ஏதாவது அழுத்தமானது கொடுக்கப்பட்டதா? அதெல்லாம் இது இல்ல, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இது இல்ல. அந்த இதுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா, நான் தான் அந்த நபர், என்னதான் பவுன்சஸ் போய் தூக்கி போட்டாங்க அப்படின்னு ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவரா இல்ல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பரிச்சயமே இல்லாத ஒருத்தரா? அவர் யாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, அவரு வந்து தெரிஞ்சவனே நான் விடுவா, கீழே விழுந்து விடுவா, இது நான் தான் தெரிஞ்சு நான் எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன், ப்ரூஃப் காமிச்சிருப்பேன், எல்லாமே காமிச்சிருப்பேன். இதை விட எல்லா ப்ரூஃப் நான் காட்ட ரெடி தான். ஓகே ஓகே தம்பி, ரொம்ப நன்றிடா தம்பி. அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டுல தலைவர் ரேம்ப்ல அந்த போன் தூக்கி போடும்போது கேட்ச் பிடிக்கிற தம்பி தானே, நீங்க தானே? அதுவும் நான் தானே. சூப்பர் சூப்பர். அவ்வளவு ஆர்வம் தானே எனக்கு. வேற இதுல அங்க போனா எனக்கு என்ன மைண்ட் வரும்னா, தளபதி எப்படின்னா பாக்கணும் அந்த மைண்ட் மட்டும் தான் அங்க இருக்கும், வேற எந்த மைண்டும் எனக்கு இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா கொஞ்சம் நம்ம கட்டுக்கோப்பாடும் இருக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். ஆமா சரிண்ணா சரிண்ணா. சரிங்களா? சரிண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்ப பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். சரிங்களா? சரி ஓகே 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 ஓகே. ஆதாரம் காட்டுறதுக்கு தம்பி ரெடியா இருக்காரு, நாங்களும் ரெடியா இருக்கிறோம். அப்போ வந்து சில போலிகள், கொத்தடிமைகள், திமுகவிற்காக வாடகைக்கு விடக்கூடியவர்கள் ஏதாவது ஒன்று பேசிட்டு போவாங்க. அதை வந்து நீங்க உண்மை நம்பக்கூடாது. தீர விசாரிப்பது தான் மெய். நீ தீர விசாரிக்கணும். இப்போ தீர விசாரிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். அப்போ இவர் தான் உண்மையிலே வந்து அந்த பவுன்சரால் கீழே தள்ளிவிடப்பட்ட ஒரு நபர், நல்லா ஆரோக்கியமாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் நல்லா தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தலைவர் மீது அன்பின் காரணமாக தான் நான் மேலே ஏறி போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி தம்பி, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நம்மளும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்லியிருக்கிறோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக நம்ம அதை தான் சொல்கிறோம். இது வந்து அளவு கடந்த அன்பு கொண்ட ஒரு பெரும் கூட்டம். அது வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குமே தவிர வேறு யாருக்குமே கிடையாது. அது நிகழ்காலத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டங்க. ஏங்க 3 நாளுக்கு முன்னாடியே மாநாட்டு திடலில் வந்து தங்கிட்டாங்க, பாய் விரிச்சு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டிலேருந்து சமையல் பொருட்கள்லாம் கொண்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க 3 நாளுக்கு முன்னாடியே. அப்போ எந்த அளவுக்கு அண்ணன் விஜய் அவர்களை நேசிப்பதனால் மக்கள் அவ்வளோ பேர் வராங்க. அப்போ அப்படி வந்து ஒரு அன்பால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம். சரி, நம்ம தலைவரை போய் பார்க்கணும், அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்ற ஒரு அன்பின் மிகுதியில் சில பேர் ரொம்ப ஒரு ஆர்வத்தில் போய் பண்ணிடுறாங்க. அது வருங்காலங்களில் எல்லாமே அது சரி செய்யப்படும் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். விஜய் அவர்கள் மீது கொண்ட ஒரு அலாதி பிரியத்தினுடைய வெளிப்பாடு சில இடங்களில் தவறா முடியுது. இல்லை, அந்த இடத்துல தலைவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. ஒரு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்போ அந்த தலைவரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? தொண்டர்களாகிய தோழர்களாகிய
எங்களுக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில் வந்து அவரை பாதுகாப்பதற்காகத்தான் பவுன்சர்கள் வந்து அப்படி செயல்பட்டாங்களே தவிர, இருந்தபோதும் கூட எங்கள் தலைவர் கண்டிச்சார். அந்த பவுன்சர் எல்லாத்தையுமே கண்டிச்சு, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். கண்டிச்சு எல்லாம் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு, அதன் பிறகு ரேம்பில் வந்த எந்த தம்பிகளையுமே வந்து பவுன்சர் கீழே தள்ளி விட மாட்டாங்களே. மெதுவாக வாங்க, அமைதியாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாலை போடுறவங்க மாலை போடுங்க, கட்சி துண்டு போடுறவங்க கட்சி துண்டு போடுங்கன்னு அதன் பிறகு பவுன்சருடைய செயல்பாடு எல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்திருக்கும். இப்போ உடனுக்குடன் எங்கள் தலைவரும் கண்டிச்சார். ஓகே, விஜய் அவருடைய கவனத்துக்கு போக போக அவர் அந்த இடத்துல சரி செஞ்சுட்டு அந்த ரேம்ப்லேயே அவர் சரி செஞ்சுட்டே வந்தாருங்க. நீங்கள் அதை பார்த்தாலே, அதாவது தூக்கி கீழே விழுந்தாரு அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, அதன் பிறகு எங்கள் தலைவருடைய செயல்பாடை நீங்கள் யாருமே பேச மாட்டேன்றீங்களே. பவுன்சரை கண்டிச்சாரு, அதன் பிறகு ரேம்பில் ஏறி வந்தவங்களெல்லாம் வந்து ரொம்ப மரியாதையாக அன்பாக வந்து பவுன்சர்கள் நடத்தினாங்க. வாங்க, பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து மாலை போடுறவங்க மாலை போடுங்க, கட்சி துண்டு போடுறவங்க கட்சி துண்டு போடுங்க அப்படின்னு ஒரு நெறிப்படுத்தினாங்க. ஸோ சில இடங்களில் தவறுகள் நடக்கும், அது அன்பின் மிகுதியில் நடக்கக்கூடிய தவறுகள் தான். அது காலப்போக்கில் போக போக சரி செய்யப்படும். ஓகே, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை எப்போ ஸ்டார்ட் பண்ணாரோ, நான் வரேன் என்னைக்கு கட்சி தொடங்கினாரோ அன்னிலிருந்து பல விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டு இருக்கு. சீமான் அவர்களுடைய நிலைப்பாடே என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியல. நல்லா பேசி தம்பின்னாரு, நல்லா பேசிட்டு இருந்தோம் மேடம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ பதில் சொல்லிட்டு இருந்தேன். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ எதுக்கு தேவையில்லாத கேள்வி எதுக்கு? இல்ல, அவர் தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. நாங்க வந்து எதிர்ப்பு இல்ல, நாங்க வந்து பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மை சக்தியா போறோம். நாங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது தாவேகாவா திமுகவான்னு இருக்கு. அண்ணன் விஜயா திரு ஸ்டாலின் அவர்களா அப்படின்ற முதலமைச்சர் ரேஸ் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது, சிங்கம் வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது குறுக்கால வர எலி பூனையை பற்றிலாம் நம்ம பேசி என்ன பண்ணுறது? அப்போ தலைவர் மிக தெளிவாக இருக்கிறாருங்க. நல்ல ஒரு ஜனநாயக பார்வை கொண்ட தலைவராக இருக்கிறார். அதனால் வந்து 100% சமூக நீதியும் சமத்துவமும் நிலைநிறுத்தப்படும், தமிழ்நாடு காக்கப்படும், மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி நிலைநிறுத்தப்படும். அதில் வந்து அந்த அந்த புரட்சி என்பது தானாக உருவாகாது. புரட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு புரட்சி 2026 ஏற்படும். நிச்சயமா. அதற்கு முன்னாடி மீண்டும் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். கலந்துரையாடலில் பங்கேற்று உங்களுடைய பல கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. மிக்க நன்றி.